மாதவனின் எந்த கேள்விக்கும் கண்ணன் பதில் சொல்லவில்லை. மௌனமாக சமையலறை கதவை திறந்து கொண்டு தோட்டத்துக்கு போனான். மாடியிலுள்ள ஏர்கோலுக்கு நேர் கீழே ஒரு கீற்று கொட்டகை இருந்தது. அது மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஒரு சிறுவன் கூட அதன் மீது ஏறி நிற்க முடியாது, அந்த அளவிற்கு மக்கி போய் இருந்தது. தோட்டத்திலிருந்து தப்பிக்க சுவர் ஏறி குதித்திருக்க வேண்டும். ஆனால் பாசி படிந்த அந்த சுவரில் மனிதன் பற்றி ஏறிய கீறல் அடையாளம் எதுவும் இல்லை. ஆகவே இந்த திருட்டில் 2 மனிதர்கள் சம்பந்தப்படவில்லை என்ற முடிவுக்கு வந்தான் கண்ணன். அப்படியானால் வைரம் எப்படி மாயமாக மறைந்தது? சிந்தனை செய்தபடியே மறுபடியும் சமையல் அறைக்கு வந்தான். பளிச்சென்று ஏதோ அவன் மனதில் தோன்றியது. மாதவா, கஜபதி பலே ஆள்தான் என்றான். பிறகு இருவரும் கூடத்திற்கு வந்தார்கள். கண்ணன் வீரரை பார்த்து, உங்களிடம் தனிமையில் பேச வேண்டும், வருகிறீர்களா என்றான். அவரை அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த வீரரின் முகத்தில் குழப்பம் காணப்பட்டது. தொண்டையை கனைத்து கொண்டே கஜபதியை பார்த்து, உங்களோடு நானும் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்றான். இதை கேட்டதும் கஜபதியின் முகம் பயத்தில் வெளிரியது. அடுத்த நிமிடமே கோபத்தினால் முகம் சிவக்க, இதற்கு என்ன அர்த்தம்? என்னை சோதனையிட்ட பிறகுமா என் மீது சந்தேகம் கொள்கிறீர்கள் என்றார். கஜபதியின் முகம் மாறுதலை கவனித்துவிட்ட வீரர் நிதானமாக, உங்களுடன் நான் வருவதை தடுக்கக்கூடாது, ப்ளீஸ் என்றார். இரவு காவல்காரரான வீரன், கண்ணன், மாதவன் இவர்களோடு கஜபதி தன் வீட்டை அடைந்தார். வீட்டின் கதவு சாத்தியிருந்தது. கதவை தட்டுங்கள் என்றார் வீரர். வேண்டாம், வீட்டில் உள்ளவர்களின் தூக்கத்தை கலைக்கக்கூடாது என்றே நான் வெளியில் பூட்டி கொண்டு பட்டாசு கடைக்கு கிளம்பினேன் என்று கூறிக்கொண்டு சாவியை எடுத்து கதவை திறக்க முயன்றார். நடுங்கும் அவர் கரங்கள் பூட்டின் துவாரத்தில் சாவியை துளைக்க முடியாமல் தடுமாறின. கண்ணன் வீரரின் காதில் ஏதோ சொன்னான். உடனே வீரரும், ஐயா, சிறிது நேரம் கதவு அப்படியே திறந்திருக்கட்டும் என்றார். கஜபதியின் முகம் சுண்ணாம்பாய் வெளுத்துவிட்டது. கதவு திறக்கப்பட்ட சில நொடிகளில் மியாவ் என்ற ஒரு ஒலி கேட்டது. எங்கோ இருளிலிருந்து வெளிப்பட்ட கஜபதியின் அருமை பூனை வீட்டிற்குள் நுழைவதற்கு வந்தது. கண்ணன் ஒரே தாவலில் அந்த பூனையை வாரி எடுத்தான். கஜபதி தடுக்க முயன்றார், முடியவில்லை. கண்ணன் வீரரை பார்த்து, இதோ பார்த்தீர்களா என்று பூனையின் கழுத்திலுள்ள ஒரு சுருக்கு பையை இழுத்து பிரித்து அதிலிருந்து ஜொலிக்கும் வைரத்தை வெளியே எடுத்தான். வீரர் ஆச்சரியத்தில் அசந்து போய்விட்டார். கண்ணனை அணைத்து கொண்டு, தம்பி, முதலில் நீ சொன்னபோது ஏதோ சிறுபிள்ளைத்தனம் என்றே எண்ணினேன். ஆனால் உன் அறிவே அறிவு என்று புகழ்ந்தார். கஜபதியின் கைகளில் விலங்கு மாட்டப்பட்டது. வீரர் கண்ணனிடம், தம்பி, நீ இதை எப்படி அறிந்து கொண்டாய், அதை சொல்லு என்று கேட்டார். கஜபதியை தவிர வேறு யாரும் இதை செய்திருக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி வைரத்தை எடுத்து மறைத்திருப்பார் என்று சிந்தித்தேன். பகலிலேயே வந்து சமையலறை சுவரிலுள்ள வாசல் கதவின் சாவியை எடுத்து கொண்டு போயிருக்க வேண்டும். உள்ளே இருந்து பூட்டி கொண்டாலும் அதே சாவியால் வெளியே இருந்தபடியே கதவை திறந்து விடலாம். ரத்னசிம்மரின் படுக்கை அறையிலுள்ள ஏர்கோலில் நுழைந்து வெளியே மக்கிப்போன கூரையின் மீது குதித்தால் கூட காயம்படாமல் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி பூனைதான். எங்கு கொண்டு போய் விட்டாலும் தான் வளரும் இடத்துக்கு எப்படியும் வந்து சேர்ந்து விடக்கூடியது. ஆகவே முன்னேற்பாட்டுடன் கஜபதி தன் பூனையோடு உள்ளே புகுந்து தூங்கும் ரத்னசிம்மரை தாக்கி காயம் ஏற்படுத்திவிட்டு வைரத்தை எடுத்து பூனையின் கழுத்தில் சுருக்கு பையில் போட்டு கட்டி அதை ஏர்கோல் வழியாக வெளியே தள்ளியிருக்கிறார். நீங்கள் கீழே வந்திராவிட்டால் ரத்னசிம்மரை கொன்றாலும் கொண்டிருப்பார். கண்ணன் இதை விளக்கி கொண்டிருக்கும் போதே ஊர் காவல் அதிகாரி வீரர்களுடன் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து சேர்ந்தார். வந்தவர் இரவு காவல் வீரனை கண்டதும் வியப்புடன், மகாராஜா, இது என்ன வேஷம் என்று வணங்கி நின்றார். அப்போதுதான் இவ்வளவு நேரமும் தங்களோடு இருந்தவர் இரவு காவல் வீரர் இல்லை,
மன்னர் வர்மா என்பதை கண்ணனும் மாதவனும் அறிந்து ஆச்சரிய அடைந்தார்கள். நகர் சோதனை செய்வதற்காகவும் நாளை தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மக்கள் எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை அறியவும் இப்படி மாறுவேடம் அணிந்து வந்தேன். வந்த இடத்தில் வருங்கால மந்திரி அறிவாளி கண்ணனை கண்டுபிடித்து விட்டேன் என்று அன்போடு அணைத்து கொண்டார். கஜபதி சிறைக்கு அனுப்பப்பட்டார். ரத்னசிம்மர் வைரத்தை மன்னருக்கே பரிசாக கொடுத்தார். கண்ணனும் மாதவனும் மன்னரோடு அரண்மனைக்கு சென்றார்கள். அந்த வருட தீபாவளியை கண்ணன் அரண்மனையிலேயே சந்தோஷமாக கொண்டாடினான். என்ன நட்புகளே, நேர்மையோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நமக்கான பரிசு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. உண்மைதானே? கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.